2வது பாயிண்ட் அன்லோடிங்க. பால் கம்பெனியில் தான் இருக்கும், விசாகா டைரி. பெரிய கம்பெனி, உள்ளே வர முடியல. எவ்வளோ நேரம் கழிச்சு தான் உள்ளே வந்தேனே. ½ hour இந்த இறக்குற அன்லோடிங் பாயிண்ட்டு ½ hour சுற்றி வந்தேன் கம்பெனி உள்ளே. அது வேறு இறக்கிறதுக்கு வேறு அதுக்கு மாமூலம் 600 ரூபா, அதுக்கு மாமூலம். இது ஓகே, நம்ம தார் பை மடிப்போம். இறக்கியாச்சுங்க. ரிசீவ்டு போய் வாங்கிட்டு போக வேண்டியதான். இந்த தார் பை அவுத்து மடிச்சது எவ்வளோ வேர்வை வருது பாருங்க. ஃபுல்லாக அஞ்சிட்டேன் வேர்வையாலே. ஃபஸ்ட்டு இது உள்ளே போயிட்டேங்க. இது உள்ளே போய் ரிட்டர்ன் வந்தேன். ஏற்ற போகிறோங்க, மீன் லோடு கேரளாவுக்கு ஏற்ற போகிறோம். நம்ம அன்லோடு பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போன உடனே லோடு கிடச்சிச்சு நமக்கு. யாரும் போகிறது லோடு, மீன் லோடு கேரளாவுக்கு போகல, எல்லாம் சென்னைக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. மீன் லோடு கேரளாவுக்கு யாரும் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் போனோடனே ஏற்றுட்டேன் போவோன்னு. வாங்க காமிக்கிறேன் போகிறதெல்லாம். இந்த பாக்ஸு தாங்க நமக்கு. இந்த பாக்ஸ் தான் உள்ள ஐஸ் வச்சு மீன் வச்சுருப்பாங்க. ஏற்றும்போது ஓட்டை போட்டு விட்டு ஏற்றிடுவாங்க. ஓட்டை போட்டு விட்டா தண்ணி, அது ஐஸ் உருகிற தண்ணி வெளில வந்துடும். 2.5 டன்னு தான் சொன்னாங்க. எவ்வளோ வெயிட் வரும்னு தெரில, அதிகமாக வரும் போல். பார்ப்போம். இங்கே போட்டெலாம் இருக்குது, இங்கே போய் மீன் பிடிச்சிட்டு வருவாங்க போல். வலை பிரச்சனை இருக்காங்க. மீன் பாருங்கள், இந்த மீன் தான் இது பண்ணியிருக்காங்க. இதோட பெரிய மீனும் இருக்கும். இதோட பெரிய மீன், ஒரே மீன் 72 கிலோவில் வச்சுருக்காங்களா இந்த பாக்ஸில். இந்த பாக்ஸில் ஒரே மீனா 72 கிலோ. ரொம்ப வண்டி லோடு ஆகலைங்க. மதியானம் வந்தேங்க, மதியானத்துலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீன், எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். நைட்டு 10 மணிக்கு தான் விடுவாங்க போல் இவங்க பண்ணுறத பார்த்தா. ஐஸுக்கு வெயிட்டிங்கு. ஐஸ் வந்ததுன்னா அப்படியே ஏற்றிட்டு போக வேண்டியதான் பேக் பண்ணிக்கின்னு. டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணி ஆகுது. இப்போ தான் நம்மளை விட்டாங்க. ஹார்பர் விட்டு வெளில போயிட்டுருக்கோம். நம்ம பைப்பாடா மார்க்கெட்டுக்கு தாங்க ஏற்றிக்கிறோம். பைப்பாடா மார்க்கெட்டுக்கு ஏற்றிக்கிறோம். 1500 கிலோமீட்ரு வரும். 42 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. 42 மணி நேரத்தில் போயிட்டு இறக்கிடணும். கொஞ்சம் டன்னேஜ் வேறு இருக்குது. என்ன பண்ணுறது, எப்படி போயிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எங்கேயும் தூங்காமல் அதிகமாக அப்படியே போயிடணும். அவங்க சொன்னது டன்னேஜ் கம்மியாக சொன்னாங்க. அதிகமாக இருக்குது வண்டியில். எடை போட்டு தான் பேசணும். அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா வாடகை கேட்கணும். லோடே கேன்சல் ஆயிடுச்சுங்க. எல்லாமே பண்ணியாச்சு. எடை போட்டு பார்த்தா 3 டன்னு இருக்குது. 1500 கிலோமீட்டர் 3 டன்னு போட்டு போனால் இந்த வண்டி இன்னத்துக்கு ஆகுது. 2 டன்னு 2 மணிக்கு 8 3 டன்னு ஏற்றி விட்றாங்க மனசாச்சு இல்லாமல். டைமிங் லோடு இவ்வளோ 1500 கிலோமீட்ரு போயிட்டு நம்ம லோடு இறக்க தான் போகிறோம். பேசியாச்சு. எடுத்துகிட்டு சொல்லிட்டாங்க, இறக்கிட்டாங்க, எத்தனை சொல்லிட்டாங்க.